இயற்கை கூட பெண்களுக்கு சதி செய்கிறது என்று நான் அடித்து சொல்லுவேன். சாதாரணமாக ஆணினுடைய உடலிலே பருவ வயதை அடையும் போது சிற்சில மாற்றங்களை மட்டுமே உண்டாக்குகின்ற இந்த இயற்கை ஒரு பெண்ணினுடைய உடலிலே அவள் வளரும் போது மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குகிறது. உடலினுடைய வளர்ச்சியை எதிர்கொள்ளுகின்ற அளவிற்கு மனதினுடைய வளர்ச்சி இல்லாமல், மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த பெண் 10 பருவத்திலே பரிதவிக்கிறாள் என்பது எத்துணை ஆண்களுக்கு தெரியும். அது மட்டுமா, குழந்தை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு நண்பர்களே அவளுடைய உடல் நலத்தை புரட்டி போட்டு விடுகின்றது. உங்களுக்கு அது உண்டா? நிச்சயமாக இல்லையே. அது மட்டுமா, 50 வயதை கடக்கும் போது மானப்பஸ் என்று பீரியட் சொல்லுகிறார்களே, ஒரு பெண்ணினுடைய உடலும் மனமும் அவளிடம் இருந்து அவளை அறியாமல் வெளியே சென்று விடுகிறது. அந்த பாடுபடுகிறாள். இப்படிப்பட்ட சம்பவங்களை கடந்து வரும்போது இந்த சமூகம் அவளுக்கு செய்கின்ற கொடுமைகள், ஆண்கள் அவர்களுக்கு செய்கின்ற கொடுமைகள், இதை இந்த பூமி தாங்குமா? நினைத்து பாருங்கள். அந்த சூழ்நிலையிலும் நண்பர்களே, கருப்பையிலே புற்றுநோய், மார்பக புற்றுநோய், அதற்குரிய சிகிச்சை அத்துணையையும் ஒரு இருமல் தும்மலை போல இந்த பெண் சமுதாயம் கடந்து ஒரு சாதாரண ஜலதோஷத்திற்கும் தலைவலிக்கும் பாடாய்ப்படுத்துகின்ற ஆண்களுக்கு கடைசி வரை தொண்டு செய்வதை தன்னுடைய கடமையாகவே இன்று வரை நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தமிழ் பெண்கள். இதை அறிய வேண்டியது ஆண் சமுதாயம் அல்லவா? நினைத்து பாருங்கள் எவ்வளவு அவசியமான ஒன்று என்று. இப்படிப்பட்ட சூழலிலே நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, பெண்ணினுடைய பெருமையை உதாரணங்களை சொல்லி முடிக்கின்றேன். எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவள் பெண். புற்றுநோய் இந்த உலகத்தையே அணு அணுவாக சிதைத்துக் கொண்டிருந்தது நண்பர்களே, அணு அணுவாக சிதைத்துக் கொண்டிருந்தது. புற்றுநோயை வெற்றி கொள்ள ரேடியம் கதிர் தேவைப்பட்டது. ஒரு பெண்ணினுடைய 27 ஆண்டுகால உழைப்பின் காரணமாக ரேடியம் கசிந்தது, புற்றுநோய் வெற்றி கொள்ளப்பட்டது. இன்று கோடிக்கணக்கானவர்கள் இந்த உலகத்திலே புற்றுநோயை வெற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு பெண்ணினுடைய தியாகம். அவள் அந்த புற்றுநோயை வெற்றி கொள்வதற்காக அவள் இழந்தது அவளுடைய வாழ்க்கை அல்ல மாணவர்களே, தன்னுடைய உயிரை. 2 நோபல் பரிசுகளை, இயற்பியல் ஒன்று வேதியியல், உலகத்திலேயே 2 நோபல் பரிசுகளை பெற்ற ஒரே பெண் மேரி கியூரி அம்மையார் என்ற அந்த மாதரசு. திண்டிவனத்திலே ஒரு பெண், பெண்களினுடைய திறமை என்ன, பெண்களினுடைய பெருமை என்ன என்றெல்லாம் நினைக்கின்றோமே, முழுமையாக உண்மையான சம்பவங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அதிர்ந்து போவீர்கள். திண்டிவனத்திலே MA ஆங்கிலம் படிக்கின்ற ஒரு பெண் மிஷனரி மருத்துவர்களாக பணிபுரிகின்ற அமெரிக்க அப்பா அம்மாவை பார்ப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து வருகின்றாள். ஒரு நாள் வீட்டிலே அந்தி மயங்கும் வேளையிலே மழை கொட்டுகின்ற போது ஒருவர் ஓடி வந்து, இது மருத்துவருடைய வீடா, என்னுடைய மனைவி பிரசவ வேதனையிலே துடிக்கின்றாள், தயவு செய்து வாருங்கள் என்று கூப்பிட, பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த காலத்திலே வீட்டிலே போய் மருத்துவம் பார்க்கின்ற பழக்கம் இருந்த காரணத்தினால் அமெரிக்காவிலே மருத்துவம் படித்த அந்த மருத்துவர் புறப்படுகிறார். அந்த பெண் அப்படி துடித்து கொண்டிருக்கின்றாள் என்று ஓடி வந்து சொன்ன அந்த ஆண் இவரை பார்த்தவுடன் பெண் மருத்துவர் இல்லையா என்று கேட்கின்றார். இல்லை, எங்களுடைய சமுதாயம் பிரசவத்தை ஆண் பார்ப்பதை ஒத்துக்கொள்ளாது, ஆண் மருத்துவர் பார்ப்பதை ஒத்துக்கொள்ளாது. எப்படிப்பட்ட சமுதாயம்! எவ்வளவு போராடி இந்த பெண்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் பாருங்கள். இப்படி சொன்னவுடன் அவர் அதிர்ந்து போய் அப்படியே நின்று விடுகிறார். இந்த பெண் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். வெளிநாட்டிலிருந்து வந்தவள் அல்லவா, அவளுக்கு தெரியாது இல்லையா இங்கு உள்ள நடைமுறைகள். காலையிலே பிரசவத்திற்கு சரியான மருத்துவர் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தையும் பெண்ணும் இறந்து அவர் வீட்டிற்கு முன்னால், டாக்டர் வீட்டிற்கு முன்னால் ஊர்வலம் போவதை பார்க்கின்றார். கதறி கதறி அழுகின்றாள். ஒரே மாதத்திலே இது போன்று 3 சம்பவங்கள். பெண்களுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு பெண் மருத்துவர் இல்லாத காரணத்தினால் பிரசவத்தின் போது செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆங்கில படிப்பை அப்படியே நிறுத்திவிட்டு நண்பர்களே பென்சில்வேனியா நகரத்திற்கு செல்லுகின்றாள். அமெரிக்காவிலே அங்கு போய் மருத்துவத்திலே சேருகின்றாள், மருத்துவம் படிக்கின்றாள். 1902ஆம் ஆண்டு வேலூரிலே வந்து ஒரே ஒரு படுக்கையோடு ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கின்றாள். பெண்களுக்கென்றே செவிலியர்கள் படிப்பதற்காக ஒரு பள்ளியை ஆரம்பிக்கின்றார். நான் சொல்லுவது உங்களுக்கு படித்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் யார் என்று புரிந்திருக்கும். இன்று 2000 படுக்கைகளோடு
4000 மருத்துவர்களோடு மிகப்பெரிய, உலகில் மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் சிறந்த தரம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிஎம்சி மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்த ஐடாஸ் கடரை பற்றித்தான் நான் இத்துணை நேரம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கீழடியிலே அகழ்வாராய்ச்சி நடப்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று என்றோ சொன்னோமே, அது வார்த்தை விளையாட்டல்ல. தமிழர்களுடைய நாகரிகம் 2400 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற விஞ்ஞானபூர்வமாக அறுதியிட்டு உறுதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உலகமே வியந்து பார்க்கிறது. பெண்ணின் பெருமையை சொல்லுகின்ற இடத்தில் இதை ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? அங்கு தோண்டி எடுக்கப்படும் போது கிடைத்த தங்க தகட்டிலே கோதை என்ற பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. பானை ஓடுகளிலே எழுத்துக்கள் இருக்கின்றன. பெண்கள் தானே பானையை உபயோகப்படுத்துகிறார்கள். எழுத்துக்கள் அந்த பெண்களால் எழுதப்பட்டவை. அந்த காலத்திலே தமிழ் பெண்கள் படித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை அது நிரூபிப்பதாக இன்று அமைந்திருக்கிறது. உலகமயமாக்கலுக்கு பிறகு பெண்கள் புயலென வெளியே புறப்பட்டு விட்டார்கள். இராணுவத்திலே அதிகாரிகளாக, காவல்துறையிலே அதிகாரிகளாக, விஞ்ஞானிகளாக, அறிவு ஜீவிகளாக. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களில் உள்ள 10 சிஇஓக்களில் 7 சிஇஓக்கள் பெண்கள். 1000 ஆண்டுகளாக அடிமை தலையிலே கட்டுண்டு கிடந்த இந்த பெண்கள் அடிமை தலையை உடைத்தெறிந்து கல்வி என்ற ஆயுதத்தின் மூலம் வெளியே புறப்பட்டு விட்டார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒரு குளத்தில் ஒரு குறவன்னு. அது மாதிரி நமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை, போட்டியே இல்லை என்று நினைத்த ஆண் சமுதாயம் பெண்கள் விழித்தெழுந்து வெளியிலே வந்தவுடன் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வராமல் தடுமாறுவதாகவே நான் உணர்கிறேன். அது காலத்தின் கட்டாயம். நீங்கள் அதை உணர்ந்தே ஆக வேண்டும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை.